அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட இந்திராதேவி பேசுகிறேன். இப்போ என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, நான் 1ஆம் தேதி ஏப்ரல் 1 நம்ம பங்குனி உத்திரம் நன்னாள். அந்த நாளில் எவ்வளோ சிறப்புகள் இருக்குது. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வம் கோயிலுக்கு போகணும். மெயினாக குலதெய்வம் எங்களுக்கு அவ்வளோ தூரம் இருக்குது, போக முடியாது அப்படி இப்படிங்கிறவங்க பக்கத்தில் இருக்க முருகப்பெருமானுடைய கோயிலுக்காவது போயிட்டு வரணும். ஏன்னா அந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு தான் பார்த்திங்கன்னா சிவன் பார்வதியை திருமணம் முடித்தது, முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் முடித்தது. இப்படி தெய்வங்களுக்கு திருமணமான நன்னாளாகவே இந்த நாள் விளங்குறதுனால அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்குது. அதே நேரம் அந்த இரவு நேரத்தில் பூஜையை முடிச்சுட்டு அந்த நிலாவோட கதிர்கள் நம்ம மேலே படப்பட, இப்போ ஒரு குழந்தை பிறந்தால் எப்படி சூரிய வெளிச்சம் காமிக்கிறோம், ஸ்கின் நல்லா இருக்கணும், மற்றதெல்லாம் அந்த குழந்தைக்கு எல்லாமே கிடைக்கணுங்கிறதுக்காக சூரியன்கிட்ட ஒரு 10 நிமிஷம் காமிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா சந்திரனை எல்லாமே மறந்துடணும். அதனால தான் பாருங்க, முன்ன காலத்தில் நிலா சோறுலாம் சாப்பிட்டாங்க. இப்போ யாரும் அது பண்ணுறது கிடையாது. நம்மளால் அது மாதிரி நிற்க முடியலன்னா கூட போய் அரை மணி நேரம் ஒரு 10 நிமிஷமாவது நம்ம வீட்டு மொட்டை மாடியிலையோ இல்லை நிலா கதிர்கள் படுற இடத்துல நம்ம நிற்கிறது நம்மளுடைய எண்ண அலைகள் நல்லா வரும், சிந்தனைகள் நல்ல சிந்தனை இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா மெயினாக இந்த பங்குனி மாதத்தில் வர்ற பௌர்ணமியும் அதை சித்திரை மாதம் வர்ற பௌர்ணமியும் ரொம்ப சிறப்பு. இதெல்லாம் விட்டுறாதீங்க. இதை விட ஒவ்வொரு மாதத்தில் வர்றதும் ரொம்ப நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்தை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.